498 மதிப்பெண்கள் பெற்று நம்ம மாவட்டத்தில் ஃபஸ்ட்டு. மாநில அளவில் சிறப்பிடம். மாநில அளவில் 500க்கு 500 வாங்கினாலும் இந்த மாணவன் மாநில அளவில் 3rd ரேங்க் வருவார். சப்போஸ் மாநில அளவில் 499 ஸ்டேட் ஃபஸ்ட்டுன்னா நம்ம மாணவன் வந்து மாநில அளவில் 2ஆம் இடம் வருவார். ஸோ எதுவாக இருந்தாலும் நமது பள்ளியை சார்ந்த மாணவர் இந்த ஆண்டு வந்து மாநில அளவில் தரம் பிடிச்சிருக்காங்க. அதற்கு ஒத்துழைத்த அனைத்து பெற்றோர்களுக்கும், மாணவர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், நிர்வாகத்துக்கும் மீண்டும் அப்படிங்கிற மாணவர் 495 வாங்கியிருக்காங்க. மூன்றாவதாக கந்தகிருத்திகா 493 வாங்கியிருக்காங்க நம்ம பள்ளி அளவில். 493. இந்த 3 மாணவ செல்வங்களையும் நமது பள்ளியினுடைய தாளாளர்கள் இப்பொழுது கௌரவப்படுத்துவார்கள். இங்கே தேர்வு எழுதுகிற அனைத்து சிறப்பிடப்பட்டு வருகிறது. பெற்றோர்களே, நீங்கள் அனைவருமே இப்போ உங்கள் குழந்தைகளை வந்து மேல்நிலை வகுப்பில் சேர்த்துறதுக்காக வந்திருக்கீங்க. 350 மதிப்பெண்களுக்கு மேல் பெறக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு கல்வி கட்டண சலுகை இருக்குது. நல்ல மதிப்பெண்கள் பெற்றவர்களுக்கும் கல்வி கட்டண சலுகை இருக்குது. அதனால் வந்து நீங்கள் யாரும் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது நமது பள்ளியினுடைய மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுறாங்க. அந்த 328 பேரும் பாஸ் பண்ணி 100% ரிசல்ட் ஹையர் செகண்டரியிலும் நம்ம வாங்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மாவட்ட அளவில் நம்ம தான் ஃபஸ்ட்டு. 10th நம்ம தான் மாவட்டத்தில் ஃபஸ்ட்டு, +2 நம்ம தான் மாவட்டத்தில் ஃபஸ்ட்டு. 594 மதிப்பெண்கள் பெற்று உபஸ்ரீ என்ற மாணவி பெற்றிருக்காங்க. அதை வந்து தமிழில் 99, ஆங்கிலத்தில் 99, ஃபிசிக்ஸில் 99, கெமிஸ்ட்ரியில் 99, கம்ப்யூட்டர் சயின்ஸில் 100, மேத்ஸில் 98. ஸோ இந்த பொண்ணு வந்து 594 மதிப்பெண்கள் பெற்று மாவட்டத்தில் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க. இந்த பொண்ணு வந்து 11th படிக்கும்போதும் மாவட்டத்தில் நம்ம தான் ஃபஸ்ட்டு வந்து போன வருஷம் படிச்சிருக்காங்க. 12th நம்ம 100% ரிசல்ட்டு. 12th பொறுத்தளவுக்கு கடந்த 28 ஆண்டுகளாக நம்ம பள்ளியானது மாணவர்களை +2 பரீட்சைக்கு அனுப்பிச்சிட்டு வரோம். ஒவ்வொரு வருடமும் நம்ம பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் சிறந்த மதிப்பெண்கள் பெற்று நல்ல கல்லூரிக்கு செல்கிறாங்க. அதே மாதிரி 10ஆம் வகுப்புலையும் நம்ம 6 ஆண்டுகளாக நம்ம 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு நம்ம இப்போ வந்து பரீட்சைக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம். இந்த ஆண்டு வந்து தேர்வு எழுதின அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெற்று 100% தேர்ச்சி பெற்றிருக்குது. மாவட்டத்திலேயே முதலிடம், மாநிலத்தில் சிறப்பிடம் பெற்றிருக்கிறோம். அந்த முதல் மதிப்பெண் பெற்ற மாணவனை இப்பொழுது பள்ளியினுடைய தாளாளர்கள் உங்கள் முன்னிலையில் பாராட்டுவார்கள். 500க்கு 498 மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் சிறப்பிடம், மாநில அளவில் சிறப்பிடம் பெற்றிருக்கார் ராகுல். அடுத்து தீபா. வாழ்த்துக்கள். இப்பொழுது காலை வணக்கம். மார்க் எடுத்த குழந்தைகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. இப்போ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பல வருடம் கிட்டத்தட்ட 40 பள்ளி எல்லாத்துக்கும் தெரியும். எப்பவுமே வந்து நம்ம 10th 12th அப்படிங்கும் பொழுது மாநில அளவில், மாவட்ட அளவில் இதுவரையிலும் நல்ல மார்க்கு சிறப்பாக எடுத்துருக்கோம். இப்போ வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2 வருடமாக நம்ம வந்து +1 சேரும் பொழுது நம்ம ஜேஇ நீட் கோச்சிங் வேணும் அப்படின்னு சொன்னதுனால இப்போ நம்ம வேறு பெரிய ஒரு எஜுகேஷனல் கம்பெனியோட நம்ம டைஅப் வச்சு இப்போ நீட் கோச்சிங் நம்ம போன வருஷம் ரொம்ப நல்லா சிறப்பாக பண்ணிட்டு வரோம். அதே போல் இப்போ பேசிக்கு வந்து நம்ம 6th 7th 8th வந்து நம்ம நீட்டு ஜேஇ கோச்சிங் கொடுக்கணுங்கிறதுக்காக லீட் அப்படிங்கிற ஒரு பெரிய கம்பெனியோடைய நம்ம வந்து டைஅப் பண்ணி இந்த வருஷத்துலேருந்து 6th ஃபவுண்டேஷன் கோர்ஸ் 6th 7th 8th அதுலேருந்தே நம்ம கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இப்போ இந்த வருஷத்துலேருந்து நம்ம அந்த கம்பெனியோடைய டைஅப் பண்ணியிருக்கோம். எதுக்கு நம்ம அவங்க டைஅப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அவங்க இதுலேயே வந்து ரிசர்ச் பண்ணி கொஞ்சம் எந்த அளவுக்கு நம்ம வந்து கோர்ஸை வந்து நம்ம கொண்டு போகலாம், எந்த அளவுக்கு பசங்களுடைய டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் வந்து அவங்களுடைய
புக்ஸு அவங்களுடைய கோச்சிங் நல்லா இருக்கிறதுனால நம்ம அந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனியோட நம்ம டைப் பண்ணி அவங்க வந்து நம்மளுடைய டீச்சர்ஸுக்கு வந்து கோச்சிங் கொடுத்து நம்ம ரெகுலராக வந்து நம்ம அதை பசங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 6th 7th அந்த மாதிரி யார் வந்து அவங்க வில்லிங், யார் வந்து என்னுடைய பையன் வந்து நீட்டு ஜேஇ போகணும்னு பிரிவு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தனியாக ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம கோச்சிங் சிறப்பாக கொடுக்கலாம் அப்படிங்கிறது எங்களுடைய ஐடியா இருக்குது. இந்த வருஷத்துலேருந்து